இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்எம்இ ஃபேக்ட்ரி உள்ளே போகிறீங்க. அவங்களோட ரிசப்ஷனை தாண்டி தான் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிசப்ஷனுக்குள்ளே போகிறப்ப, அவங்க ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி அப்படியே வந்து பளபளன்னு மாட்டி வச்சுருப்பாங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இது 9000, 14, 45, 27 எது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிஸ்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌடாக அப்படியே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை அப்படியே கடந்து நம்ம ஷாப் ஃப்ளோர் உள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, மெஷின்ஸ்லாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால வந்து நின்றுட்டுருக்கும். சூப்பர்வைசர்ஸ் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆள் இல்லை, இன்றைக்கி வந்து மேன் பவர் கம்மியாக இருக்குது, டெலிவரி டிலே ஆகிட்டே இருக்குது, குவாலிட்டியில் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் உள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்ததுக்கும் உள்ளே பார்த்ததுக்கும் அப்படியே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெளியில் வந்து பார்க்குறப்ப நான் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஆகிட்டேன், என்கிட்ட வந்துட்டு பக்காவாக என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு சிஸ்டமைஸ்டு கம்பெனி அப்படின்றோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே பிரச்சனைகள் வந்து தினமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்களே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து வாழ்ந்துக்கிட்ட கூட இருக்கலாம். என்னென்னா ஐஎஸ்ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ ஆர் ஐஏடிஎஃப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேஓஸ், ஒரு ஃபயர் ஃபைட்டிங் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு டிசிப்ளின்டான, ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், நிதர்சனமான வந்து உண்மை என்னன்னா, அது அப்படி கிடையாது. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த ஃபயர் ஃபைட்டிங் எல்லாமே கண்டினியூ ஆகுது. பட் ஐஎஸ்ஓவோட பர்பஸ் வந்து சிஸ்டம் டிசிப்ளின்லாம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்து நம்ம ஸ்டில் வந்து டெய்லியும் வந்துட்டு இதே மாதிரியான ஃபயர் ஃபைட்டிங் இருக்குது? இது என்னைக்காவது யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? வணக்கம், நான் உங்கள் மனோஜ்குமார் அழகேசன். நான் வந்து இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ராக்டிக்கல் லீன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வார வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சர்டிஃபிகேஷன் இல்லூஷன், இது ஒரு மாயை. சர்டிஃபிகேட் வாங்கிட்டா நான் வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை வந்து நிறைய இடத்துல உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எஸ்எம்இ கிட்ட இருக்கிற ஒரு மாயை வந்து என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேஷன் இல்லூஷன். சர்டிஃபிகேட் வச்சிட்டோம், வெளியில் வந்து ரிசப்ஷனில் மாட்டியாச்சு. புதுசாக வர விசிட்டர்ஸ் வந்து சர்டிஃபைட் கம்பெனின்னு பார்ப்பாங்க, வர கஸ்டமரும் சர்டிஃபைட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். டு பி ஃப்ராங்க், ஐஎஸ்ஓ ஆர் ஐஏடிஎஃப் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல். நான் வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட நான் வந்து என்னை ஷோ ஆஃப் பண்ண போகிறேன், என்னை வந்து ஒரு பிட் பண்ண போகிறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு நியூ சப்ளையரை வந்து அவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பேசிக் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கணும்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக மட்டுமே தான் பார்க்கப்படுதே தவிர, இது அதையும் தாண்டி இதில் இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்குது, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, ஒய், இது இந்த ஐஎஸ்ஓ ஐஏடிஎஃப் இந்த சர்டிஃபிகேஷனில் பின்னாடி இருக்கிற ஒய் யாருமே பார்க்கறது கிடையாது. வாட், ஹவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை மட்டுமே தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒன்லி ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மாயையில் மட்டுமே தான் இருக்குமே தவிர, அதை தாண்டி இந்த சர்டிஃபிகேஷன், இந்த ஃப்ரேம் ஒர்க்னால நமக்கு என்ன கிடைக்குன்றது நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. இது ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா, கஸ்டமர் வந்து கேட்பாங்க, உங்ககிட்ட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லை ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் இருக்கா, அப்போ தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லை வந்துட்டு லோன் பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு லோன் கொடுப்பேன். இது வந்து நாட் ஆல் கேஸு, பட் சம் கேஸஸ். பட் கஸ்டமர் வந்து ஆல்வேஸ் வந்து கேட்பாங்க, சர்டிஃபைடா, உங்ககிட்ட சிஸ்டம்ஸ்லாம் இருக்கா. அவங்க எதனால் ஐஎஸ்ஓ இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்டுக்காக அவங்க கேட்கல. இந்த சர்டிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில சிஸ்டம்ஸ்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா உங்களால் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து எஃபெக்டிவாக ரன் பண்ண முடியும். உங்களோட நான் கன்ஃபார்மிட்டிஸ், உங்களோட இது டெலிவரிஸு, குவாலிட்டிஸு இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கான சிஸ்டம் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் மாதிரி தான். அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ காமனாக நம்ம சொல்லணும்னா இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் காலேஜில் போய்ட்டு நான் வந்து படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் நான் வந்து ஒரு இன்ஜினியரா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்கு வரும். அதே மாதிரி தான் அந்த சர்டிஃபிகேட்டும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, ஆனால் அதனால் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இருக்காது. சரி, ஏன் அது வந்து சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஸ்டம் வந்து எப்போ வந்து பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எளிமையாக இருக்கிறப்ப, இல்லை அவங்களோட ஒர்க்குக்கு வந்து ஆக்சுவலாக அது ஹெல்ப் பண்ணுறப்ப மட்டுமே தான் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, சிஸ்டமும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ப்ளஸ் இந்த சிஸ்டம்னால அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கோ இல்லை அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸு எந்த ஒரு இதுக்குமே இது உதவலை அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது நிதர்சன உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறையா எம்எஸ்எம்இஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்ஸ் கன்சல்டன்ட்டை வச்சு பண்ணுறாங்க. நான் கன்சல்டன்ட் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா,
அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கான அந்த டெட்லைன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எம்எஸ்எம்இஸ் வந்து செட் பண்ணுவாங்க. எனக்கு 1 மந்த்தில் ஒரு சிஸ்டம் வேணும். 1 மந்த்தில் நான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கணும், ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு லோகோ மட்டும் உங்கள் கம்பெனி பேரை போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இதுதான். நீங்க வந்து அந்த சிஸ்டம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஆக்சுவல் ஒர்க்க அது வந்து பிரதிபலிக்காது. எப்ப உங்களோட சிஸ்டம் உங்களோட ஆக்சுவல் ஒர்க்க வந்து பிரதிபலிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு எஃபெக்டிவான சிஸ்டமா இருக்கும். அதுவரைக்கும் அது வந்து ஒரு பேப்பர் சிஸ்டம். ஜஸ்ட் நீங்க ஆடிட் ரெக்கார்டுக்காக நீங்க அத காமிக்கலாம். நான் இந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க ஏதோ ஒரு ரெக்கார்ட எழுதி ஆடிட் வர அன்னைக்கு காமிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, அதையும் தாண்டி அதுக்கு அந்த உண்மையான பர்ப்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமலே போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டு சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆடிட் வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உட்காந்து எல்லாம் பரபரப்பாக வந்து எழுத ஆரம்பிச்சுருவாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். எல்லாம் பக்காவாக ஆடிட் வர அன்றைக்கி எல்லாம் கலர் கலராக ஃபைலு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுருவோம். ஆடிட் வருவாங்க, பார்ப்பாங்க. அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே நீங்கள் பேக்கப் காமிப்பீங்க, பாஸ் ஆகிடும். ஆனால் அவங்க ஆடிட்டர் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபயர் ஃபைட்டிங் தான் டெய்லியும் ஓடிக்கிட்டே இருக்கணும். குவாலிட்டி இஷ்யூ வருது, ப்ரொடக்ஷன் இஷ்யூ வருது. என்னடா இது எந்த ஒரு அப்புறமேட்டுக்கு வந்து புலம்புவோம். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்லாம் என்னத்துக்கு அதுக்கு தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிட்டு அப்படின்ற ஒரு தாட்டும் வரும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்துலாம் ஒரு 30 இயர்ஸ் பிஸ்னஸ் இருக்காரு. ஐஎஸ்ஓ சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா, ஐஎஸ்ஓலாம் எனக்கு வேணாம் சார், நான் கேன்சல் பண்ண போகிறேன். அது எதுக்கு, எனக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேஸ்டு சிஸ்டம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் வரும். அப்புறம் இன்னொரு பல விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த ஐஎஸ்ஓ சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஒரு காஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க. அடிஷனல் காஸ்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து அடிஷனல் காஸ்ட் தான். நீங்கள் வந்து ஒரு ஜீரோலேருந்து ஒரு சிஸ்டம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு தேவையான வந்து ரிசோர்ஸஸ் வேணும். சிஸ்டம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஐஎஸ்ஓ சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு நிறைய செலவுகள் தான் ஆகும். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு தேவையான வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக அதுக்கான ஒரு கன்சல்டன்ட்டோ இல்லை அதுக்கான ஒரு ரிசோர்ஸையோ நீங்கள் ஹையர் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுவே நீங்கள் ஒரு பேப்பர் டெம்ப்ளேட் பேஸ்டுனா, நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வருவாங்க, டெம்ப்ளேட் கொடுப்பாங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் நேம் சேஞ்ச் பண்ணுவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு அது சீப்பாக தெரியும். பட் இதனால் வர பாதிப்புகள், நீங்கள் இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லியும் ஃபயர் ஃபைட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டெலிவரி இஷ்யூ வருது, குவாலிட்டி இஷ்யூ வருது, உங்களோட ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு மேன் பவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரெயின்டு இல்லாமல் இருப்பாங்க. இதனால் அவங்களுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதோட காஸ்ட்டெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வரக்கூடிய செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே தான் இருக்காது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் பண்ணுறப்ப, நீங்கள் இதில் எல்லாமே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போவீங்க. உங்கள் டெலிவரி இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மேன் பவர் வந்து ரிட்டன்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நிறையா வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அட்ரிஷன் ஆகிட்டே போவாங்க. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்கள் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க. ஏன் அப்படின்னா, இது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்போ உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகும், பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்ப, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது ஒரு பேப்பர் பேஸ்டு சிஸ்டம் வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து வருவாங்க, ஆடிட் கொடுப்பாங்க, போவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அவங்களே தான் கூப்பிட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க வருவாங்க, அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு எஃபெக்டிவான சிஸ்டம் அப்படின்னா, ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா மற்றவங்களோட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டம் வந்து அதுவே எவால்வ் ஆகி ரன் ஆகிக்கிட்டே போகும். அதுதான் வந்துட்டு உண்மையான சிஸ்டம். எப்போ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அடுத்து ஸ்கேல் பண்ணுறீங்க, அடுத்து வந்து நிறையா அடிஷ்னலாக வந்துட்டு ரிசோர்ஸஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ப்ராசஸ்ஸு, உங்களோட கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்டையராக உங்களோட சிஸ்டம் வந்து ரீடிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மட்டுமே தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியிலேருந்து அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி உங்கள் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு கூட நீங்கள் வந்து வெளியிலேருந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த ஐஎஸ்ஓ ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே எதுக்கு இருக்குன்னா, நம்மளோட கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். நம்ம பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்போ என்ன பண்ணணும், யார் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து உங்களோட ஆப்ரேஷன், இது ரெண்டுத்துக்குமே ஒரு பாலமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ் என்ன, உங்கள் பிஸ்னஸோட 5 to 10 இயர்ஸ் கோலு எல்லாம் விஷன் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதிலிருந்து உங்களோட இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட இது ஆரம்பிக்கும். அது அச்சீவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, என்னோடய வீக்னஸ் என்ன இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் வேணும், என்கிட்ட என்னென்னலாம் கேப் இருக்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வைக்கலாம், அதை எப்படி வந்துட்டு கொண்டு போகலாம்,
அந்த என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம வந்து செட் பண்ணலாம், என்னென்ன கோல்ஸ் நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி வந்துட்டு நம்ம டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, அதில் ஏதாவது ஒரு கேப் வந்துச்சுன்னா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. இது அப்படியே கண்டினியூஸாக அந்த பிடிசிஏ சைக்கிள் சொல்லுவாங்க, பிளான், டூ, செக், ஆக்ட். இதே மாதிரி இது வந்து ஒரு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரியல் பர்பஸ் ஆஃப் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் வந்து ISO IATF நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் உங்கள் சிஸ்டம் இயங்குதான்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இல்லாமல் ஒன்லி ஆடிட் வரப்போ மட்டும் நான் ரெக்கார்டை ஃபில் பண்ணி ஆடிட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களோட சிஸ்டமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியான இயர்லி ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இயர் ஆன் இயர் வந்துட்டு அந்த இயருக்கான அப்ஜெக்டிவ் என்ன, அந்த இயருக்கான கோல் என்ன, அதுக்கு என்ன கேப் இருக்குது, அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் எடுத்து பண்ணி அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதில் வர கேப் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அதுதான் வந்துட்டு உண்மையான சிஸ்டம். அதே மாதிரி சிஸ்டம்னால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயமாலாம் கூட எடுத்துக்கூடாது. உங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு பண்ணுறதுக்கு தேவையான தெளிவு வந்து அதை கொடுக்கணும், ஒரு கிளாரிட்டி. இது யார் பண்ண போகிறா, எப்போ பண்ண போகிறாங்க, சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களாக தான் வந்து சிஸ்டம் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு இடத்துல அஃபெக்ட் ஆகும். நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணணும் நீங்கள் வந்து சிஸ்டம் டிசைன் பண்ணுறப்ப. நான் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸில் நான் ஒரு புதுசாக ஒரு டூல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பிளானிங் ரோல், இல்லை வந்துட்டு இது ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் நான் டூல் பண்ணுறேன். அது வந்து என்னோட எண்ட் ஆஃப் த கஸ்டமர் லைனையும் அது அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல் வந்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு பாம் நீங்கள் வந்து ஒழுங்காக அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அதோட மெட்டீரியல் வர லீட் டைம் வந்து அதிகமாக இருக்கலாம். அந்த டூலில் வந்து சில இருக்கும், ஒரு மினிமம் குவான்டிட்டிவில் தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட லீட் டைம் ட்ராக் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அது எல்லாமே இன்டெரக்டாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் லைன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் எந்த ஒரு சிஸ்டம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹோல் பிக்சராக நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனால எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு நம்ம என்ன ரிஸ்க் மிட்டிகேஷன் நம்ம பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம யோசித்து தான் நான் வந்து சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ISO சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன், சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ஹெல்மெட் வந்து செவுத்தில் வரைஞ்சி வச்சுட்டு ஹெல்மெட் என்கிட்ட இருக்குது, அதாவது செவுத்தில் ஃபோட்டோ இருக்கே, நான் வந்து சேஃபாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அது வந்து இருக்கானா இல்லை. அது நம்ம தமிழில் சொல்லுவோம், ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் அது வந்து ஒரு இதுவாக தான் இருக்கும், ஒரு ஷோ ஆஃபாக மட்டுமே தான் இருக்குமே தவிர அதனால் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு MSME ஓனராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் போகிறப்ப நீங்கள் அந்த ISO சர்டிஃபிகேட்டை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சு பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்னால நமக்கு என்ன யூஸ் இருக்குது, உண்மையிலே நமக்கு வந்து உள்ள சிஸ்டம் சர்டிஃபிகேட் இருக்குது, நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்கா அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உதவலாம். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் பிட் பண்ணுறதுக்கு உதவலாம். கஸ்டமர்கிட்ட நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சப்ளையராக நான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நான் போகிறேன்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து உதவலாம். ஆனால் லாங் ரன்னில் நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்னாலேயோ உங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ்னாலேயோ ஏதோ ஒரு கஸ்டமர்கிட்ட பிரச்சனை வருது, அப்போ அவங்க வந்து கொஷின் பண்ணுவாங்க, இது ஏன் வருது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப உங்கள்கிட்ட அதுக்கு ஆன்சரே இருக்காது. ஏன் அப்படின்னா சிஸ்டம் இருக்காது உங்கள் வீட்டில். சிஸ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், சிஸ்டம் இல்லைன்னா அதுக்கான ஆன்சரே உங்கள்கிட்ட இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஹிடன் காஸ்ட் ஆஃப் த இல்லூஷன் சிஸ்டம். இந்த இல்லூஷன் சிஸ்டம்ன்றதுனால என்னென்ன மாதிரியான ஹிடன் காஸ்ட் வந்து நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இதை பற்றி ஒரு பிளாகும் எழுதியிருக்கேன், அந்த பிளாகோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதை போய் படித்து பாருங்கள். தேங்க்யூ.